Good afternoon, children. How are you all? I hope you all are fine. And today we are going to continue the lesson from yesterday's. Okay, what did we see yesterday? We saw about the visitors from the distant land. Who are these visitors? They are the vegetables. Okay, vegetables. Then the merchants from Portuguese. Okay, they are the visitors. Now, the next thing, we also saw that how the discussion was taking place between mother, father, and their children, that is their son and their daughter. Yes, Mani and Selvi. Okay, children. Now let us open our books and turn the page to page number 140. We saw that chili, potatoes, lady's finger, tomatoes, all these vegetables have come from foreign lands means different country, other countries இல்லையா, இந்தியா தவிர்த்து இந்தியா இல்லாமல் மற்ற தேசத்துலேருந்து வந்த காய்கறிகள். Okay, now let us read. In India, chili was first brought into Goa and the people there learned to use this new spice in their cooking. So, from where did the chili came? Where did the chili come first in India? இந்திய தேசத்துலேயே கோவாங்கிற ஸ்டேட்டில், சரியா, கோவாவில் தான் ஃபஸ்ட் என்னது வந்துச்சு தான், சில்லி வந்துச்சுது, மிளகா வந்துச்சுது. ஓகே, மிளகா ஏன் அங்கே ஃபஸ்ட் வந்துச்சு? பிகாஸ் கோவா வாஸ் அ பிளேஸ் வெர் போர்ச்சுகீஸ் யூஸ் டு லிவ். வெள்ளைக்காரங்க ஆட்சி செய்கிற அந்த காலத்திலேயே போர்ச்சுகீஸ் மக்கள் எல்லாரும் எங்கே தான் தங்கி இருந்தாங்களாம்? கோவாவில், சரிதானா? ஸோ போர்ச்சுகீஸ் மக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மிளகாவை முத இந்தியாவுக்கு கொஞ்சம், அவங்க இந்தியாவில் இருக்கிறதுனால அங்கேருந்து அவங்க எப்படி நம்ம ஊர் மக்கள் வெளிநாட்டிலேயோ இல்லைன்னா பாம்பேலேயோ அப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, நம்ம ஊர்லேருந்து என்ன செய்வாங்க, அவுள், கருப்பட்டி, ஏனிப்படி மிட்டாய், இந்த மாதிரி சொல்லி நிறைய காரியங்கள் இங்கேருந்து அங்கே கொண்டு போவாங்க இல்லையா? அதே போல் தான் அவங்க ஊர்லேருந்து அவங்க என்ன செஞ்சாங்க, இந்தியாவுக்கு வரும்போது இந்த மிளகாவை கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க கொண்டு வந்து அவங்க இருக்கிறது எங்கே? கோவா. ஸோ தே ஸ்டே இன் கோவா, லிவ் இன் கோவா. ஸோ தே brought it to கோவா. ஓகே, ஸோ ஃப்ரம் their மதர்லேண்ட் when they came to India, they brought it. ஓகே, அவங்க இந்தியாவில் கோவாவில் இருக்கிறதுனால கோவாவுக்கு தான் முத chili came. Okay, now the people there learned to use this spice in their cooking. ஸோ அங்கே இருக்க மக்கள் சமையலுக்கு, அது போர்ச்சுகீஸ் மக்கள் இருந்தாலும் கோவா பீப்புளும் அங்கே இருந்திருப்பாங்கள்ல, கோவாவில் மக்களும் அங்கே தானே இருந்திருப்பாங்க. ஸோ இவங்கள பார்த்து அவங்களும் மிளகாய் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத படிச்சுக்கிட்டாங்க, சமையலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும். பிஃபோர் த என்ட்ரி ஆஃப் சில்லிஸ், பெப்பர் வாஸ் யூஸ்ட் இன் குக்கிங். ஸோ பிஃபோர் people started using chili, மிளகாய் நம்முடைய தேசத்துக்கு வர்றதுக்கு முன்னால் what we used to use for spice things, எரிப்புக்காக, அதாவது உரப்புக்காக எதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா இந்திய மக்கள்? மிளகு. they used black pepper. Now, do you know chilies were first known as கோவை மிர்ச்சி. முத மிளகாவை எப்படி சொல்லி அறிமுகம் ஆச்சு தான்? கோவை மிர்ச்சி. மிர்ச்சினா மிளகாய் இன் ஹிந்தி ஆர் மராட்டி. நான் கோவை மீன்ஸ் நம்ம தமிழன் அப்படிங்கோம்ல, அது மாதிரி கோவை. ஸோ கோவை மிர்ச்சி, கோவாவில் உள்ள மிளகாய் அப்படிங்கிற பேர் தான் முத வந்து தான். சூன் there were many different kinds of chilies. சரியா, ஒரு ஜாதி தான் வந்துச்சான். இன்னும் கொஞ்ச நாளையில் நிறைய விதமான மிளகாய் வந்துட்டான். some were long and thin, சிலது நீளமாகவும் மெல்லிசாகவும் இருக்குமா. and some were fat and stubby, சின்னது குண்டாவும் குட்டையாக இருக்குமா. people in India and Sri Lanka began to use these in their cooking. இந்தியாவில் இருக்க மக்களும் ஸ்ரீலங்காவில் இருக்க மக்களும் இந்த மிளகாவை சமையலுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். soon it spread to many other parts of the world. ஸோ உலகம் முழுவதும் மிளகாய் பரவுனதுக்கு மெயினான காரியம் எங்கேருந்து? இந்தியாவில் இருந்தது. ஓகே now Selvi and Mani looked at the chili on their plate. ஸோ உடனே ரெண்டேரும் என்ன செஞ்சாங்களாம், பிளேட்டில் இருக்கிற மிளகாவை எட்டி பார்த்தாங்க. and how you make our food delicious. பார்த்துட்டு என்ன சொல்கிறான் மணி,
நீ எங்கள் சாப்பாடை எவ்வளோ ருசியாக ஆக்குற. எஸ் நோ ரியலி நோ, மிளகாய் இல்லாட்டா சமையலே டேஸ்ட்டாக இருக்காது. ரியலி ஐ லவ் லாட்ஸ் ஆஃப் சில்லி. நிறைய பச்சை மிளகாய் இருந்தால் தான் எனக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிடிக்கும் சமையல் சாப்பிட்றதுக்கு. ரெட் சில்லி பவுடரை விட க்ரீன் சில்லி தான் சூப்பராக இருக்கும். அந்த க்ரீன் சில்லி நம்ம சாப்பிட நம்ம பல்ல கடிப்படும்போது ஒரு டேஸ்ட் இல்லையா, தட் கிவ்ஸ் ஒன் டேஸ்ட். குழம்புல இருக்கும்போது அதை பிசைஞ்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட், தட் கிவ்ஸ் அ குட் டேஸ்ட், isn't it? எஸ். ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் ஈட்டன் ரா சில்லிஸ்? பச்சை மிளகாவை பச்சையாகவே எத்தனை பேர் சாப்பிட்டுருக்குறீங்க? இட் கிவ்ஸ் யூ மோர் டேஸ்ட். இஃப் யூ ஃப்ரை சில்லிஸ் இன் த ஆயில் with some salt, it is much more tastier. You can just simply eat that green chilli. பச்சை மிளகாவை பச்சையாகவே எண்ணெயில் போட்டால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட் கிவ்ஸ் யூ மச் மோர் டேஸ்ட் இல்லையா. ஸோ green chilli gives good taste. It also has vitamins in it. Okay, now what a long distance you have traveled. So what Selvi is saying, ஓ அப்போ எவ்வளோ தூரமாக நீ பிரயாணம் பண்ணி இங்கே வந்திருக்கிற. They shouted and quickly took a bite of the chili. அப்படி கத்திட்டு உடனே ஒரு கடி மிளகாவத்துக்கு ஒரு கடி கடிச்சாங்களாம். To waste you would be very bad and so we are going to eat you. ஸோ வாட் செல்வி சிங், உன்னை வேஸ்ட் பண்ணால் அது ரொம்ப மோசமாயிரும், அதனால் உன்னை சாப்பிட போகிறோம். இட்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி. இது உரப்பாக இருக்குது, எவ்வளோ சூடாக இருக்குது. எஸ், நீங்கள் மிளகா சாப்பிடுவோம் வாயில் அப்படி வெந்த மாதிரி ஆயிரும் இல்லையா. தட் இஸ் வாட் ஹாட். ஸ்பைசின்னு அந்த உரப்பு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கேரக்டர் ஆஃப் சில்லி. சில்லியோட கேரக்டர் என்னது? ஹாட் அண்ட் spicy. So this is the story of the vegetables that came from distant land, from abroad, from the foreign. Okay children, now coming to our classwork. So open your classwork, all of you. Classwork note edunga. Okay, now ayyo, sorry children. Yeah, these are the glossaries, that means the meanings. In a new page, write unit 3 lesson 1, the prose 1, and you write the name of the lesson, the distance, visitors from the distant land, and write their meanings and leave space for these meanings. Leave space for these meanings. How many are there? There are almost 6 meanings over there, so leave space for them. Now the next one, read and understand. Read and understand. Now here the A, question number A says work in pairs, tick the best option. Now to work in pairs, we are not in the school, in the classroom, so we can just work, just tick the answers. Okay, so when Amma said don't upset a foreign visitor, she meant யாரை கொடுத்து அம்மா சொன்னாங்க? ஃபாரின் விசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். டர்ன் யுவர் புக்ஸ் டு பேஜ் நம்பர் 138. Page number 138. Careful Selvi, don't upset a foreign visitor. Who is a foreign visitor? Amma, you are making fun of me? No, Amma is not making fun. She is talking about the foreign fruit chili. Yeah, foreign fruit chili. So what is the right answer? Chili is the right answer. The second one, Selvi asked, did they come in an aeroplane? Did they come in an aeroplane? Did they come in an aeroplane? அதாவது ஏரோப்ளேன்லேயே வந்தாங்க அப்படின்னு கேட்குறா இல்லையா. பிகாஸ் ஷி வாஸ் ஜோக்கிங் ஆர் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் மதர் ஆர் தாட் இட் வுட் பி ஃபன். What is the correct answer? She was joking. The third one, Amma bought the vegetables from the dash. Shops, shopping mall, supermarket. Shops. Right answer is shops. So the first one is chili, second one was joking, third one shops.
Now, answer the following questions. Come on, write it in your classwork note. Answer the following questions. And copy your questions also. Copy your questions. Question number 1. Who first brought, as I read, copy it from your book. Who first brought these vegetables to India? To India. Who first brought these vegetables to India? I repeat, who first brought these vegetables to India? Now, the answer, the Portuguese. T-H-E, the Portuguese. P-O-R T-U-G-U-E-S-E. Portuguese. 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 The Portuguese merchants. 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 The Portuguese merchants first brought, from your question, copied from the question, first brought these vegetables to India. So, first brought these vegetables to India. Have you finished copying the answer, writing the answers? The Portuguese merchants first brought these vegetables to India. The next one. Who came to India? Copy the question from your book. Who came to India from Portugal in search of pepper? Have you finished copying the question? Answer is Vasco da Gama. Vasco da Gama. Okay, the spelling of Vasco da Gama is VASCO. 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 I repeat once again. VASCO. Vasco da. Dieda. Gama. 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 Vasco da Gama came to India from Portugal
In search of pepper. In search of pepper. Vasco da Gama came to India from Portugal in search of pepper. Now copy the third question, all of you. What did Amma mean? What did Amma mean when she said tomatoes, ladies' fingers, and corn came from other countries? What did Amma mean when she said tomatoes, ladies' fingers, and corn came from other countries? Copy the question quickly in your classwork note. Write neatly. And fast. I hope you would have finished writing the questions. Now the answer is by saying by saying 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 by saying tomatoes, ladies' fingers, and corn came from other countries. Tomatoes, ladies' fingers, and corns came from other countries by saying by saying tomatoes, ladies' fingers, and corns came from other countries. Amma meant AMMA, Amma MEANT meant. Amma meant that money should not eat them. MANI, money should not, SHOULD, should not, SHOULD, should not, 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 eat them, EAT, eat, THEM, them, eat them, since I repeat the answer. By saying tomatoes, ladies' fingers, and corn came from other countries, Amma meant that, MEANT, meant that money should not, MANI, money, SHOULD, should, NOT, not, eat them, EAT, eat, THEM, them, comma, since, comma, okay, after since you put comma, SINCE, since, comma, they came from, THEY, they, CAME, came, THEY, they, CAME, came, from, 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 from,
They came from other countries. OTHER, other. OTHER, other countries. COUNTRIES, countries. COUNTRIES, countries. They came from other countries. As he wanted as he wanted, WANTED, wanted to eat, TO2 EAT, eat, TO2 EAT, eat, as he wanted to eat locally, LOCA double LY, locally, LOCA double LY, locally grown foods, GROWN, 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 grown food, 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 full stop. So children, that's all for today. Before that, I would just like to read out the answers for you one more time. Just listen carefully. Who first brought these vegetables to India? The Portuguese merchants brought these vegetables to India. Who came to India from Portugal in search of pepper? Vasco da Gama came to India from Portugal in search of pepper. What did Amma meant when she said tomatoes, ladies' fingers and corn came from other countries? By saying tomatoes, ladies' fingers and corn came from other countries, Amma meant that money should not eat them as they came from other countries. Since they came from other countries, as he wanted to eat locally grown food. Okay children, so now that's all for today. Please do write your meanings in your classwork note and study your answers. Learn your answers, all of you. Study well, and hope to meet you in the next video. Take care of yourself. Bye for now.